ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த சிம்பிள் ஒன் அவங்களோட கதை நாளைக்கு 23ஆம் தேதி 2:30 மணிக்கு அவங்க வந்து லான்ச் ஈவெண்ட் மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 வருஷம் 21 அக்டோபர்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு லான்ச் ஒன்று நடத்தினாங்க. அப்போ வந்து ஸ்கூட்டரே கையில் இல்லை, அப்போ வந்து எதுவுமே நடக்கலை. அப்போ ஒரு லான்ச் மட்டும் நடத்தினாங்க. அப்போ ஒரு விலையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபிகேஷன் தான் வரப்போகுது. சரி, நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி முக்கியமாக பேச போகிறோம். முக்கியமாக இந்த லான்ச் இவெண்ட்டில் என்னெல்லாம் கவர் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி ரிலேட்டட், ப்ரைஸ் ரிலேட்டட் அண்ட் இந்த மாடலோட ஸ்பெசிஃபிகேஷனில் ஏதாச்சும் அப்டேட் நடந்திருக்கா அப்படின்றத பற்றி தான் இந்த லான்ச் ஈவெண்ட்டில் நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி சில தகவல்கள், சில டவுட்டுகள்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். அதை பற்றின சில டவுட்டை பற்றி கிளாரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க சிம்பிள் ஒன்றை பற்றி பார்ப்போமா? சரி, இந்த சிம்பிள் ஒன்று வந்து நாளைக்கு 23ஆம் தேதி லான்ச் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி, இதில் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஸ்பெசிஃபிகேஷனில் சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மோஸ்ட்லி அப்போ நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சில விஷயங்கள் வந்து அதே தான் வரப்போகுது. அதாவது உதாரணத்துக்கு அந்த பேட்டரியாக இருக்கட்டும், மோட்டராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அதே மோட்டார் அதே பேட்ரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மோட்டர்லலாம் நிறைய விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. பேட்ரிலையும் சில முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின முக்கியமான அப்டேட் தான் வந்து நாளைக்கு முக்கியமாக வரப்போகுது. ஸோ அதுதான் ஸ்பெசிஃபிகேஷன் ரிலேட்டடாக அவங்களோட சேஃப்டி, முக்கியமாக இந்த ஒரு 2 வருஷத்தில் அவங்க சேஃப்டியில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனியாக வந்தது. ஸோ இப்போ 2 வருஷத்தில் கவர்மெண்ட்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பாலிசியெல்லாம் கொண்டு வந்ததுனால இவங்களும் வந்து அதுக்கான சில விஷயங்கள், சில அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இங்கே சேஞ்சஸ் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றது. ஸோ நாளைக்கு தான் ஒரு முழுமையான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் சிம்பிள் ஒன் கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். சரி, என்ன அப்படின்றது நாளைக்கு பார்ப்போம். சரி, இதில் சில 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 விஷயங்கள்லாம் கொஞ்சம் இடிக்குது. என்னன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விலையும் இப்போ இருக்கிற விலையும் வந்து ஒரே விலையாக இருக்குமா? ஏன்னா ப்ரீ புக் பண்ணதே அதுக்கு தானே. 1,10,000 நமக்கு சிம்பிள் ஒன் கிடைக்குமா? அண்ட் பேட்டரியை பற்றி பேசும்போது, பேட்டரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4.8 kWh லித்தியம் அயன் பேட்டரி சொல்லியிருந்தாங்க. இதில் கிடைக்கிற ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்டிமேட்டடாக ஒரு 280 கிலோமீட்டர் நமக்கு ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். சரி, இது அதே ரேஞ்சு தான் வருமா? அதே பேட்டரி தான் கொடுப்பாங்களா? அதே ஃபிக்ஸட் பேட்டரி தான் இருக்குமா? அப்படின்ற இந்த சில கேள்விகள்லாம் வந்து கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. என்னன்னா, ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ப்ரைஸு 1,10,000 இந்த ப்ரைஸோட இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸை வந்து நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. இதில் ஃபேம் 2ல் சில அப்டேட்லாம் நடக்க போகுது. அப்படி பார்க்கும்போது ஸோ எல்லா கம்பெனியுமே வந்து ப்ரைஸை ஏற்றுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சிம்பிள் ஒன்று இதே ப்ரைஸ் வைப்பாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்குது. ஆனால் ரொம்ப ஷுவராக தெரியுது என்னென்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் அமௌண்ட்டாக ப்ரைஸை ஏற்றுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அந்த 1,10,000 ரீட்டைன் பண்ணுறது அப்படின்றது இப்போ ரொம்ப கஷ்டம். ஓகே, கிட்டத்தட்ட 4.8 கிலோவாட் பேட்ரி அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டாண்டர்டுக்கு, அதாவது இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 கிலோவாட் இருக்கிற எந்த ஒரு ஸ்கூட்டருமே 1,10,000 ரேஞ்சில் தான் இருக்குது. 3 கிலோவாட்டுக்கே. இதுவே ஒரு 4 கிலோவாட் வரும்போதே 1,50,000 லட்ச கிட்ட போயிடுது. அப்படி இருக்கும்போது இது கிட்டத்தட்ட 5 கிலோவாட் கிட்ட இருக்கிற பேட்ரி. அண்ட் நம்ம இப்போ ஃபேம் 2 சப்சிடியில் 15% கேப் தான் நமக்கு எம்ஆர்பி ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ பேட்ரி சைஸ் பெருசாக இருந்தாலும். அப்படி இருக்கும்போது புதுசாக இந்த ஃபேம் 2 சப்சிடி வரும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜூன் ஜூலை தேதியில் எல்லா ஸ்கூட்டரோட விலையுமே ஏறுற மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் இருக்கும்போது, ஸோ இவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸை செட் பண்ணி தான் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இதில் இவங்களோட எம்ஆர்பி ப்ரைஸை கம்மியாக வச்சு இவங்க விற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. இவங்களும் அஸ்யூஷுவல் எல்லா கம்பெனி மாதிரியே எம்ஆர்பி ப்ரைஸை ஜாஸ்தியாக வச்சு ஃபேம் 2 சப்சிடியில் மட்டுமே நம்பி இவங்க அந்த ப்ரைஸை சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இதோட ப்ரைஸு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஒரு 5 கிலோவாட்டுக்கு நமக்கு இப்போ இருக்கிற நடைமுறையில் நமக்கு இன்ட்டு 15,000, அதாவது பெர் கிலோவாட்டுக்கு நமக்கு 15,000 ருபீஸ் கிடைக்குதா? அப்போ ஒரு 4.8 கிலோவாட்டுக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணி நான் இங்கே சொல்கிறேன். இப்போ கேல்குலேட் பண்ணால் நமக்கு வந்து 72,000 ருபீஸ் நமக்கு வருது. அதிகபட்சம் கிட்டத்தட்ட எல்லா கம்பெனியும் ஒரு 60,000 கிட்ட கிளைம் பண்ணுறாங்க ஃபேம் 2வில்.
ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து அதிகபட்சம் ஒரு 60,000 கிட்ட கிளைம் பண்ணியிருந்தா இவங்களோட எம்ஆர்பி ப்ரைஸு 1,10,000 rupees இன்க்ளூடிங் சப்சிடி. அப்போனா ஒரு 1,10,000 + 60,000 அவங்களோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், அதாவது எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 1,70,000 rupees வரும். இவங்க வந்து இந்த ஃபேம் 2ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கும் போய் சேர்ந்துருக்கும். ஸோ எம்ஆர்பி ப்ரைஸ் குறைச்சா மட்டுமே தான் இந்த வண்டியோட ப்ரைஸை குறைக்க முடியும். ஏன்னா ஃபுல்லாக இவங்க சப்சிடியை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களால இந்த ப்ரைஸுக்கு அவங்க கொடுக்க முடியாது. ஓகே. ஸோ இதுதான் நிதர்சனம். ஸோ இதை வச்சு கண்டிப்பாக இது வந்து ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். எந்த ஒரு கம்பெனிக்கும் இது ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். இப்போ இவங்க வந்து என்ன ப்ரைஸில் கொடுக்க போகிறாங்க, எம்ஆர்பி ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, இதில் சப்சிடி எவ்வளோ வரப்போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஸோ காம்படிட்டர் எல்லாமே வந்து ப்ரைஸ் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இவங்க இப்போ எம்ஆர்பி ப்ரைஸை கம்மியாக வச்சாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து மார்க்கெட்டை ஹிட் ஆகிறது அப்படின்றதுக்கு டவுட்டே கிடையாது. ஓகே. ஸோ ஆனால் அந்த ப்ரைஸில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னா ஒரு 1,25,000 கிட்ட வைப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே. 1,25,000க்கு இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், டிவிஎஸ் ஐக்யூபோட பேஸ் மாடல் கிடைக்கலாம். ஓகே. அண்ட் ஓலா S1 கிடைக்கும், ஏத்தர் 450X வித்தவுட் பெர்ஃபார்மன்ஸ் பேக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற சிச்சுவேஷன். அண்ட் நமக்கு பஜாஜ் சேட்டக்கில் கூட ஓல்டு வெர்ஷன் நமக்கு 1,20,000 கிட்ட கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸில் நமக்கு வர எல்லாமே பார்த்திங்கன்னா 3 kW பேட்டரியோட தான் வருது. ஓகே. ஸோ இவங்க 5 kW, அதாவது கிட்டத்தட்ட 5 kW சொல்ல வேணாம், 4.8 kW பேட்டரியோட இவ்வளோ ரேஞ்சோட இருக்கிற ஸ்கூட்டர் 1,25,000க்கு நமக்கு கிடைக்குது அப்படின்னா செம டீல் தான். நான் கண்டிப்பாக எல்லாரையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ப்ரைஸுக்கு நமக்கு இப்படி ஒரு ஸ்கூட்டர் கிடைக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வாங்கலாம். சொன்ன ப்ரைஸோட நான் சொன்னது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து லாபம் தான். ஓகே. நம்ம இப்போ இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனில் பார்க்கும்போது அப்படி பார்த்தாலுமே நமக்கு லாபம் தான். ஸோ இந்த ப்ரைஸில் இருந்தால் நீங்கள் வாங்குவீங்களா? 1,25,000 rupees கோட் பண்ணால் வாங்குவீங்களா? எனக்கு தெரியாது. என்னோட ப்ரைஸு 1,25,000 வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு போன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த 1,25,000 rupees இருந்தால் வாங்குவீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இப்படி தான் இருக்கும். ஒரு 10,000 to 15,000 இப்போதைக்கு ஒரு மினிமமாக ஏற்றுவாங்க. அண்டு போக போக வந்து கொஞ்சம் குரூஷியலாகவே ஏற்றுவாங்க. ஒரு 1,30,000க்கு மேலே போகும். ஓகே. ஸோ இப்போ உடனடியாக ஒரு பெரிய ப்ரைஸ் சேஞ்சை வந்து மக்களால் எடுத்துக்க முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு 10,000 to 15,000 கண்டிப்பாக ப்ரைஸை ஏற்றுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. டெலிவரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு யார் புக் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி கொடுப்பாங்களா, இல்லை வந்து இது எப்படி குலுக்கல் முறையில் ஏதாச்சும் டெலிவரி கொடுப்பாங்களா, இல்லை எல்லாருக்கும் ஒரே ஸ்லாட்டில் வந்து டெலிவரி கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரியான கன்ஃபியூஷன் இருக்குது. டெலிவரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டிலே ஆகும். ஓகே. அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி டெலிவரி வந்து டிலே ஆகும். ஏன்னா டெலிவரி டிபார்ட்மெண்ட்ன்றது ரொம்ப க்ரூஷியலான விஷயம். அண்ட் இங்கே வந்து சிம்பிள் ஒன்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்களும் வந்து ஆன்லைன் சேல்ஸாக தான் கொண்டு வராங்க. இவங்க டீலர்ஷிப் நெட்வொர்க்கை பற்றி இன்னும் வாயை திறக்கல. ஸோ இன்னும் நமக்கு வந்து சுற்று வட்டாரத்தில் எந்த ஒரு சிம்பிள் ஒன்றை பற்றின டீலர்ஷிப்பும் இல்லை. நிறைய இது ரிலேட்டடாக ஸ்கேம்ஸ் தான் ஓடிட்டு இருக்குது. ஸோ சிம்பிள் ஒன் டீலர்ஷிப் என்ன நடக்கும், சிம்பிள் ஒன் டீலர்ஷிப்பை பற்றி நாளைக்கு பேசுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. 3 years 30,000 ஃபார் பேட்டரி அண்ட் ஓவரால் வெஹிக்கிள் வாரண்ட்டி அப்படின்றது ரொம்ப பழைய விஷயமா இருக்குது. இப்போ எல்லா கம்பெனியும் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி 5 years சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களும் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியாச்சும் 5 years பேட்டரிக்கு சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அதுவுமே வந்து நாளைக்கு கவர் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு எக்ஸ்ட்ரா பேக்காக இருந்தால் கூட பரவாயில்ல. பட் பேட்டரி ப்ரொடெக்ஷன் ரொம்ப மஸ்ட்டு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குதுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிள் எனர்ஜியில் வேறு என்னென்னலாம் தெரியணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கேட்குறதுக்கு அவ்வளோ இருக்கேன். நாளைக்கு விஷயத்தை பார்ப்போம். நாளைக்கு என்ன நடக்க போகுது, சிம்பிள் ஒன் எனர்ஜிலேருந்து சிம்பிள் ஒன் வருமா இல்லையா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிற இந்த பிராண்டு பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது. அடுத்த 2 நாட்களில் நானும் வெளியூர் போகிற பயணம்லாம் இருக்குது. அதில் சில அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது என்ன அப்படின்றது நான் அப்படியே நம்ம வந்து இந்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். சரி, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய் பாய்.